மக்களே, வெல்கம் டு டேல்ஸ் ஆஃப் டேக்குக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது when you accidentally slept with your cousin. ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? டேயாங்கும் ஜங்குக்கும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வளர்ந்தது எல்லாமே ஒன்றா தான் ஒரே வீட்டில் வளர்ந்தாங்க. டேயாங் வந்து ஜங்குக்கோட அண்ணா. அவங்க ரெண்டு பேருமே ஒரு பிரதர்ஸ் அப்படின்னு வளர்கிறத விட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக வளர்ந்தாங்க. டேயாங்க்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அவங்க அப்பா அம்மா சண்டை போடுறத மட்டும்தான் அவன் பார்த்து வளர்ந்தான். நிறைய வாட்டி டேயாங்கோட அப்பா அவனை போட்டு ரொம்ப அடிப்பார். அப்போல்லாம் அவங்க அம்மாவும் ஜங்குக்கும் தான் ரொம்ப ஆறுதலாக இருப்பாங்க அவனுக்கு. ஜங்குக்கு ஏதாவது ஒன்றுனா அங்கே டேயாங் தான் ஆளாக தட்டி கேட்க நிற்பான். அதே மாதிரி டேயாங்க்கு ஏதாவது ஒன்றுனா ஜங்குக்கு தான் அங்கே முன்னாடி போய் நிற்பான். எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அந்த இடத்துல ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவ்வளோ அன்போடையும் இருப்பாங்க. ஆனால் யார் கண்டுபிடிச்சோ இது ரொம்ப வருஷத்துக்கு நீடிக்கலை. பிகாஸ் அட் த கரண்ட் ஸ்டேஜில் ரெண்டு பேருமே எனிமீஸாக இருக்காங்க. அது எதுக்குன்னு போக போக பார்க்கலாம். ஸோ இப்போது டேயாங்கும் ஜங்குக்கும் ஒரு கேன்டீனில் தான் உட்காந்துட்ருக்காங்க. பட் டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ். டேயாங் அவங்க செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்ருக்கான். அண்ட் ஜங்குக் அவனோட செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்ருக்கான். ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஸுமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருமே ஒரே செட் ஆஃப் குரூப்ஸ் தான். சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் பார்த்து வளர்கிறாங்க. பட் ஜங்குக் டேயாங் பிரிஞ்சதுலேருந்து இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கணுன்னே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆனால் இவங்க சேர்ந்த பாடே தெரியலை. கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக இவங்க எல்லாருமே சேர்ந்து டேயாங்கையும் ஜங்குக்கையும் சேர்த்து வைக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் எதுக்கு இவங்க பேச மாட்டேங்கிறாங்க, எதுக்காக இவங்க பிரிஞ்சாங்கன்னே முதல்ல அவங்களுக்கு தெரியலை. ஸோ இவங்க சேர்த்து வைக்க போனாலுமே உனக்கு தெரியாது நான் எதுக்கு அவங்க கூட பேசாமல் இருக்கேன்னு. நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காம இருங்கன்னு ரெண்டு பேருமே ஆளுக்கு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க அந்த இடத்துல இருந்து. ஸோ இதுவே வந்து அந்த குரூப்புக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. என்னடா நம்மளோட ஃப்ரெண்டு இத்தனை வருஷமாக அந்த குரூப் நம்ம ஒன்றா சின்ன வயசுலேருந்து பழகிட்டு வரோம், இப்படி சண்டை போட்டு இவங்க ரெண்டு பேர் போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ கூட ஜெமின் ஜங்குக் கிட்டே சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். ஜங்குக் ப்ளீஸ் இப்படி அவன்கிட்ட பேசாமல் இருக்காத. உன் மனசில் ஏதாவது அவன் மேலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க போகுது. பேசி கிளியர் பண்ணால் இதெல்லாம் ஒரு மேட்ராகவே இருக்காது. ப்ளீஸ் போய் அவன்கிட்ட ஒரு நிமிஷம் பேசிட்டு வா. இதனால தான் உன் மேலே கோவமாக இருக்கேன், இல்லைனா இதனால தான் நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட வெளிப்படையாக சொல்லிவிடு. ப்ளீஸ் ஜங்குக், நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்க்க முடியல எங்களால்.